ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/12/2023 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த அனாதியான சர்ஜன் கிட்ட எதையும் மறைக்காதீங்க. இல்லையா, டாக்டர் கிட்ட எதையும் மறைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இவர் அனாதியான டாக்டர், அதனால் எதையும் மறைக்காதீங்க. பாபா சொல்கிற எதுலேயாவது நீங்கள் மரியாதை குறைவாக நடந்தால், அதாவது சொல்கிறத கேட்காம நடந்தால் மன்னிப்பு கேளுங்க. ஸ்ரீமத்தை மீறி நடந்துட்டிங்கன்னா உடனே பாபா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளுங்க. இல்லாட்டினா அந்த பாவச்சுமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பாபாவுடைய பேரை கெடுத்தவர்களில் ஒருவராக நீங்களும் மாறிடுவீங்க. ஸோ அதனால் எதையும் மறைக்காதீங்க. ஸோ இது நினைவாக தான் மகாபாரதத்தில் கூட பார்த்திங்கன்னா இது சூக்ஷ்மமான விஷயம். அங்கே ஸ்தூலமாக நிர்வாணமாக துரியோதனன் அவங்க அம்மா முன்னாடி வர சொன்னாங்க அப்படின்னு காட்டிட்டாங்க. ஸோ அது என்னென்னா, பாபா கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது, மனசில் உள்ள விஷயத்தை அப்படின்னு அர்த்தம். கேள்வி. ஸோ அப்படி மறைச்சிங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட உடனே பாபாட்ட சொல்லிட்டு சாரி கேட்டுருங்க. இல்லாட்டினா பாவம் அதிகமாகிட்டே இருக்கும். பாபா பேரை கெடுக்கிறவரா உங்களை அறியாமலே மாற ஆரம்பிச்சிடுவீங்க. இல்லை, நீங்கள் பாவம் செஞ்சாலே பாபா பேரை கெடுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். கேள்வி. உண்மையான வருமானத்திற்கான ஆதாரம் என்ன? உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு ஏன் தடைகள் வருகிறது? பதில். உண்மையான வருமானத்திற்கான ஆதாரமே இந்த படிப்பு தான். சரியாக படிக்கலை அப்படின்னா உண்மையான வருமானத்தை உங்களால் சம்பாதிக்க முடியாமல் போயிடும். உங்களுடைய தொடர்பில் வருபவர்கள், நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க மோசமானவர்களாக இருந்தால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக மாறிடும். ஸோ அதனால தான் சொல்லப்படுது, நல்ல சகவாசம் உங்களை கரை சேர்க்கும், கெட்ட சகவாசம் உங்களை மூழ்கடிச்சிடும். அதனால் தவறான தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது, ஃபெயில் ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக உலகியல் படிப்புலேயே கூட கெட்ட தொடர்பு இருந்தால் அவன் படிக்க மாட்டான், அவனோட சேர்ந்து ஊரை சுற்றிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது இது என்ன மாதிரி படிப்பு இல்லையா? அதனால் உங்களுடைய சகவாசம் மட்டும் தவறானவர்களோடு இருந்தால் நரகத்தின் ஆழத்துக்கு போயிடுவீங்க. அதனால்தான் குழந்தைங்க சகவாசத்தின் பாதிப்பில் வரீங்களா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கணும். ஸோ எந்த சகவாசம் நல்ல சகவாசமாக இருக்கணும். நல்ல சகவாசன்றது இதே மாதிரி நம்மை மாதிரியே நல்ல முயற்சி செய்வதில் ஆர்வமுள்ள குழந்தையாக இருக்கணும். ஸோ பாபா பற்றி சந்தேகம் உள்ள குழந்தை அவங்களோடலாம் தொடர்பில் இருந்தீங்கன்னா ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் நீங்களும் விழுந்துடுவீங்க. பாடல். நீங்கள் அன்பு கடல், உங்களுடைய ஒரு துளி அன்புக்காக தாகம் கொண்டு இருக்கிறோம். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தையைத்தான் அந்த குழந்தைங்க பாடியிருக்கிறாங்க. இது பக்தி மார்க்கத்துடைய மகிமை. தகுதி வாய்ந்த குழந்தைகளாகிய நீங்கள் நேரடியாக பாபா கிட்ட அவருடைய மகிமையை பாடுறீங்க. ஏன்னா எல்லையற்ற தந்தை வந்துட்டார், நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவர் மட்டும்தான் ஞானக்கடல். கடவுள்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. அதனால தான் இது ஈஸ்வரிய ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. பரமபிதா பரமாத்மா மட்டும்தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். யாருக்கு? குழந்தைங்களுக்கு. ஸோ உங்கள் மம்மாவுக்கும் ஞானத்தின் தேவின்னு தான் சொல்லப்படுது இல்லையா? கல்வி கடவுள்னு தானே சரஸ்வதி சொல்கிறாங்க. அப்போ அவருடைய குழந்தைகளுக்கும் அதே ஞானம் இருக்கணும் தானே இல்லையா? உங்கள் அம்மா தானே அவங்க ஜெகதம்பா. அப்போ அவருடைய குழந்தைகளுக்கும் அதே அளவுக்கு ஞானம் இருக்கணும். கடவுள் தான் சரஸ்வதிக்கு ஞானத்தை கொடுக்கிறார், ஞான தேவிக்கு. ஆனால் யார் மூலமாக கொடுக்குறார் இல்லையா? பிரம்மா மூலமாக தான் கொடுக்குறார் சரஸ்வதிக்கும். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் உலகத்தினருக்கு ஜெகதம்பா யாருன்னே தெரியாது. ஆனால் எனக்கு கல்வி கொடுன்ட்டு வேண்ட மட்டும் செய்வாங்க. ஒரே ஒரு ஜெகதம்பா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. மனிதர்களுக்கு சரஸ்வதி பிரம்மாவுடைய வாய்வழி படைப்பு அப்படிங்கிறது தெரியாது. கடவுள் இறைத்தந்தை தான் சரஸ்வதிக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. இறைத்தந்தை
எப்படி இந்த உலகம் சுத்துதுன்ற ஞானத்தை கொடுக்குறாங்க. காலச்சக்கரம் பற்றிய ஞானத்தை கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. சரஸ்வதிக்கு எப்படி இந்த ஞானம் அடையிறாங்க? அப்போ கண்டிப்பாக சரஸ்வதியும் பிரஜாபிதா பிரம்மாவுடைய வாய்வழி படைப்பாகத்தான் இருப்பாங்க. பிறகு ஞானக்கடலாகிய பரமபிதா பரமாத்மா அந்த பிரம்மாவின் வாய் வழியாகத்தான் சரஸ்வதிக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருப்பாங்க. இதே ஞானத்தை வெறும் சரஸ்வதிக்கு மட்டும் கொடுக்க மாட்டார், எல்லாருக்கும் தான் பாபா கொடுப்பார். ஸோ நமக்கும் அதே கடவுள் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதனால் குழந்தைகளாகிய நாமளும் கடவுளுடைய குழந்தையாக இருக்கிறதுனால நாம் மாஸ்டர் கடவுள்கள் ஆகிறோம். அதனால தான் மம்மாவுக்கும் ஞானத்தின் கடவுள் அப்படின்னு பேர் வருது. நீங்களும் சரி உங்கள் மம்மாவும் சரி அந்த ஞான கடல்கிட்டேருந்து இப்போ ஞானத்தை அடையிறீங்க. அந்த ஞானக்கடலை கீதையின் பகவான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கடவுள் ஒருவர் தான், மற்றபடி தேவதைகளையோ மனிதர்களையோ கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது. சரஸ்வதி ஞானத்தின் கடவுளாக இருக்கிற காரணத்தினால எந்த ஞானம் அவங்கக்கிட்ட இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும்ல. எந்த ஞானத்தின் கடவுள்? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஞானத்தின் கடவுள் அவங்க இல்லை. ஆனால் நம்ம அப்படி தானே வேண்டுறோம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி புக்கெல்லாம் வச்சுட்டு எனக்கு கல்வி கொடு அப்படின்றோம். ஆனால் அந்த ஞானத்தையாக கொடுக்குறாங்க சரஸ்வதி? ராஜயோக ஞானத்தை கொடுக்குறாங்க. இந்த சகஜ ராஜயோக ஞானத்தின் மூலமாகத்தான் ஞானத்தின் தேவி சரஸ்வதியே மகாலட்சுமியாக செல்வத்தின் தேவியாக மாறுறாங்க. நீங்கள் எல்லோருமே பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க. உங்களை மம்மாவுடைய குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மா கிட்ட இருந்து தான் ஞானம் கிடைக்கிது. ஆனால் உண்மையில் அந்த ஞானத்துக்கு சொந்தக்காரர் சிவபாபா. ஸோ அதனால் நம்ம பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் சிவபாபாவுக்கும் தான் குழந்தைங்க, மம்மாவுக்கு கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் பிரம்மாவுடைய தாமரை வாய் மூலமாக பிறந்திருக்கிறீங்க. பாருங்களா, தாமரை வாய் வழியாக நம்ம பிறந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா முருகனுடைய பிறப்பு சிவபெருமானுடைய நெத்தியிலிருந்து பிறக்கிறதா காட்டினா கூட கடைசியில் அந்த சரவண பொய்கையில் தாமரையில் அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, தாமரை வாய் வழியாக பிறந்தது அங்கே தாமரை மேலேயே அந்த குழந்தைங்க இருக்கிற மாதிரி காட்டப்பட்டு இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் எல்லோருமே இப்போ நிச்சய புத்தியுடையவர்களாக ஆகியிருக்கிறீங்க. இறை தந்தை சொல்கிறாரு, நான் குழந்தைகளாகிய உங்கள் முன்னாடி மட்டும்தான் இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் என்னை தெரியும். ஜெகதம்பா ஞானத்தின் தேவியாக இருக்கிறாங்க. இது சகஜ ராஜயோகத்தின் ஞானமே தவிர வேதங்களின் ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்லலை. கடவுள் இந்த ஞானத்தை தான் ஜெகதம்பாவுக்கு கொடுத்தாங்களே தவிர வேதத்தின் ஞானத்தை கொடுக்கலை. ஸோ அதனால தான் தேவி அப்படின்ட்டு மம்மாவை சொல்கிறாங்க, ஜெகதம்பாவை. ஜெகதம்பா தாய். இன்னும் அடுத்த ஜென்மத்தில் இதே ஜெகதம்பா தான் செல்வத்தின் தேவியாக மகாலட்சுமியாக ஆகிறாங்க. ஸோ அவங்க ஜடச்சிலைக்கு முன்னாடி தான் மனிதர்கள் இது வேணும் அது வேணும்ன்ட்டு காசுக்காக கேட்குறாங்க. ஸோ அதனால் ஜெகதம்பா ராஜயோக ஆஸ்தியை தந்தைக்கிட்டேருந்து அடைகிறார் அப்படின்னு தெரியுது. இல்லை, உண்மையான ஆஸ்தி இந்த ஞானம் தான். இந்த ஞானத்தின் மூலமாக தான் மற்ற எல்லாமே கிடைக்கிது இல்லையா. ஆத்மா ஞானத்தை நிரப்பிட்ட உடனே அதுக்கேற்ற உடல் கிடைக்கிது, அதுக்கேற்ற செல்வம் கிடைக்கிது, எல்லாமே கிடைக்கிது. ஸோ அப்போ மெயின் என்னது? இந்த ஞானத்தினால நிரப்புனா போதும். ஸோ ஞானத்தின் தேவி அப்படின்ட்டு அதனால தான் சரஸ்வதியை சொல்கிறாங்க. உங்களுடைய வருமானத்துக்கு ஆதாரமே என்னது? 5000 வருடமாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இதோ இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரம் பார்த்திங்கன்னா இந்த ஞானம் தான். இந்த ஞானத்தின் மூலமாக ஆத்மா எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்கள் புத்தி வேலை செய்யும். அதன் மூலமாக தான் உங்கள் திறமை உங்களால் வெளிப்படுத்தவே முடியும். இல்லாட்டினா நம்ம பார்க்குறோம் இல்லையா, சிலர் அப்படியே போதையிலே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் வேலைக்கு போகாமல் தண்ணி அடிச்சிட்டு அல்லது காமத்தின் போதையில். அவங்களுக்கு திறமை இருக்கும், ஆனால் அந்த தூய்மையின் சக்தி இல்லாதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஞானம் தான் நம்மளை தெளிய வைக்குது. அதனால தான் இது வருமானத்துக்கு ஆதாரம்னு பாபா சொல்கிறார். இதுதான் உண்மையான வருமானம், உண்மையான தந்தை மூலமாக நம்ம அடையிறோம்.
ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக தான் இந்த வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் படிக்கலை அப்படின்னா உங்களால் இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய சகவாசம் சரியில்லை அப்படின்னா உங்களால் படிக்கவும் முடியாது, முன்னேறவும் முடியாது. நல்ல சகவாசம் உங்களை கரை சேர்க்கும் முன்னேற்றம், கெட்ட சகவாசம் உங்களை மூழ்கடிச்சிடும். அதனால் உங்களுக்கு தவறான சகவாசம் வந்து இந்த ஞானத்தை ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. கடைசியில் போய் உட்கார வேண்டியதாக ஆகிடும். டீச்சருக்கு தெரியும் ஏன் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்ட்டு, அப்பாவுக்கு தெரியாது. அப்பா கண்டிப்பாக நீ படிக்கலைன்றதை மட்டும் புரிஞ்சுக்குவார். தவறான சகவாசத்தில் இருக்கிற, அதனால தான் படிக்காமல் ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு புரிஞ்சுக்குவார். உதாரணத்துக்கு ஸோ இங்கே பாபா கெட்ட சகவாசம்னு சொல்கிறது எதை தெரியுமா சொல்கிறாரு? காதல், காம ஈர்ப்பு, இதைத்தான் சொல்கிறார். அதான் சொல்கிறார். உதாரணத்துக்கு நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பேருமே படிக்க மாட்டீங்க இல்லையா? லவ் போதையில் இருந்தால் எங்கேருந்து ஞானம் மைண்டில் ஏறப்போகுது? அப்போ 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நரகத்தின் ஆழத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவீங்க. ஸோ பாபா புரிஞ்சுக்கிறார், இவங்க படிக்கிறது கிடையாது, அதனால் இவங்கள பிரிச்சாகணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பாருங்களேன், லௌகீகத்தில் கூட அப்பா அம்மா வந்து அந்த படிக்கிற வயசில் லவ் பண்ணால் பிரிச்சிடுறாங்கல்ல, வேறு ஸ்கூல் இட்டுட்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ அதே தான் பாபாவும் பண்ணுறார். ஸோ எப்படியாவது அவங்க பிரிகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும், ஆனால் அதுக்கு பின்னாடி பாபா இருக்கிறாருன்றதை இந்த முரளியில் தான் வெளிப்படுத்துகிறார். ஸோ அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பாபாக்கிட்டே போய் கேட்டிங்கன்னா, ஐயோ பாபா நான் மாட்டிக்கிட்டேன் பாபா எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படி தான் பிரிப்பாருன்னே தெரியாது. படிக்காததுனால மனிதர்கள் புத்தியற்றவர்களாக ஆகிடுறாங்க, படித்தால் புத்திசாலிகள்னு சொல்லப்படுறாங்க. அதிலும் குறிப்பாக கடவுளுடைய கட்டளைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் மாற்றாந்தாய் குழந்தைன்னு அர்த்தம். இருந்தாலும் இதோடைய அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரில. என் குழந்தையே இல்லைன்னு சொல்கிறது என்ன மாதிரி வழியை கொடுக்கணும் அதை கூட அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. யார் படிக்கிறது இல்லையோ அவங்க கண்டிப்பாக அழுக்காகவே தான் இருப்பாங்க, ஃபெயில் ஆகி விட்டுட்டு போயிடுவாங்க. பாபா சொல்கிறார், ஆஹா ராவணா, என்னுடைய குழந்தைகளையும் விழுங்கிட்டியே. இது வந்து புராண கதையெல்லாம் இருக்கும். முருகனை கூட ஒரு அரக்கன் விழுங்கிடுவான். ஸோ அதையெல்லாம் இந்த விஷயத்தை குறிக்கிறது தான். ராவணன் விழுங்கிடுறான். எவ்வளோ சக்திசாலியாக இருக்கிற ராவணனின்னு. சில குழந்தைங்க சாத்தானுடைய வழியை ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறார், நீங்கள் சத்தியம் பண்ணணும், பாபா ஒவ்வொரு அடியிலும் உங்களுடைய வழியைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்கள் சொல்கிறபடி தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன். யார் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலையோ அவங்க அசுர வழிப்படி நடக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாபா வந்து புரிஞ்சிக்கிறார், அந்த மாதிரி அசுர வழிப்படி நடக்கிறவங்களால உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு. ஒருவேளை இந்த ஞானத்தை உங்களால் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னாலே நீங்கள் ராவணனுடைய பாதிப்பில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. செம்ம சூப்பரில். நிறைய பேர் இதை சொல்லுங்கன்னா, இல்லை எனக்கு அது மாதிரி பேச வராது, அப்போ ஏதோ ஒரு ராவணனுடைய பாதிப்பில் இருக்கிறாங்க. இல்லை இந்த ஞானத்திலே ஊர்னா இதை சொல்லாமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு உங்கள் புத்தி தூய்மை ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யோகத்தில் இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய புத்திக்கு யோகம் தேவை, அப்போ தான் அது தூய்மை ஆகும். கடவுளுடைய குழந்தைகளுடைய நடத்தை ரொம்ப ராயலாக இருக்கணும். எந்த ராஜாவும் பிறந்ததுலேருந்தே புத்திசாலியாக இருக்கிறது கிடையாது. அதனால்தான் பாபா சொல்கிறாரு, ராவணனுடைய 5 விகாரத்தை நீங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி வெல்லணுன்ற. இல்லையா, பாபா குழந்தை ஆன அன்றைக்கே நான் 5 விகாரத்தை வென்றுட்டேன்றதெல்லாம் கதை. அதான் பாபா சொல்கிறார், பிறந்த உடனே எந்த ராஜாவும் புத்திசாலியாக இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி நீ உண்மையிலே முட்டாள் தான் கலியுகத்தில் வசிக்கிற எல்லாருமே. இப்போ கலியுகத்திலேருந்து தானே நாம் வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணணும், படித்து அவருடைய வழிப்படி நடந்து அதை பழக்கமாக்கி ராவணனை அழிக்கணும். ஸோ பாபா சொல்கிறார், ஸ்ரீமத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவங்க அசுர வழிப்படி நடக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறார். சிலர் ஸ்ரீமத்தை 5% மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க, சிலர் 10% மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுவும் கணக்கு இருக்குது. ஜெகதம்பா ஒரே ஒருவரே,
ஜெகதம்பாவைத்தான் சரஸ்வதி, பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்னு சொல்லப்படுது. அதுதான் அவங்களுடைய ஃபுல் பேர். சரஸ்வதியை அந்த வீணையோடு காட்டுவாங்க இல்லையா? ஸோ அது உண்மையில் என்ன வீணை? ஞான வீணை. இந்த ஞானம்தான் ஆத்மாவுக்கு இசையாக இருக்குது. அந்த இசையை கொடுக்குற வீணை தான் அதுவே தவிர ஸ்தூல இசை கிடையாது. அதே தான் கிருஷ்ணருடைய புல்லாங்குழலும். அதான் வாணி இல்லையா? வாணினாலே புல்லாங்குழல் இசை. அது இந்த ஞானம்தானே தவிர ஸ்தூல புல்லாங்குழல் இசை கிடையாது. சரஸ்வதி ஞானத்தின் தேவி. அப்போ கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தைகளும் இருப்பாங்க தானே. அப்போ அவங்களுக்கும் வீணை கொடுக்கப்பட்டிருக்கும் தானே. சரஸ்வதி இந்த மரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதாக காட்டப்பட்டிருக்குது. சரஸ்வதி கீழே பிரம்மபாபா சரஸ்வதி உட்கார்ந்து யோகத்தில் இருப்பாங்க. உண்மையில் இப்போ ராஜயோகத்தை படித்து பிறகு தான் அவங்க செல்வத்தின் தேவி லக்ஷ்மியாக மாறுறாங்க. இந்த படிப்புலேயே ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் மூணுமே வந்துடுது. மூணுத்தையும் கொடுக்குற படிப்பு இது. பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஸோ பரமபிதா பரமாத்மா கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. அவர் மட்டும்தான் கொடுக்குறார். அந்த ஞானத்தில் தான் ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் எல்லாமே இருக்குது. அந்த பரமாத்மாவைத்தான் சொர்க்கத்தின் இறைத்தந்தை அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்கள், இப்போ மம்மா சேவை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மம்மாவுக்கு யாராவது இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல மம்மாவுடைய தொழில் என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது முக்கியம் இல்லையா? யாருன்னே தெரியாமல் கூப்பிடக்கூடாது. ஆனால் உலகத்துக்கு தெரியாது. கிருஷ்ணரை அவமானப்படுத்தினாங்க அப்படின்ட்டு புராணத்தில் எழுதிட்டாங்க. அது சாத்தியமே கிடையாது. உண்மையில் அதிகமான அவமானத்தை சுமந்தது சிவபாபா தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிவபாபாவுக்கு உடலை கொடுத்த இந்த பிரம்மா பாபா. மற்றபடி கிருஷ்ணரை யாரும் இன்சல்ட் பண்ண முடியாது இல்லை. சொர்க்கத்தில் அந்த மாதிரி நபரும் இருக்க மாட்டாங்க. அவர் அந்த மாதிரி எந்த காரியமும் பண்ணதும் கிடையாது. பிரம்மா சிவபாபாவும் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் உலகத்தினருக்கு அது பிடிக்கல இல்லையா? கலியுகத்தில் சத்தியுகத்தின் ஞானத்துக்கு கொடுத்தா டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த ஞானத்தின் தேவி சரஸ்வதி எதிர்காலத்தில் ராதையாக பிறக்கிறாங்க. பாருங்கள், கலியுகத்திலையும் அவங்களுடைய லௌகீக பேர் ராதை தான். சொர்க்கத்திலும் அவங்க ராதையாக, அவங்களுடைய பேர் ராதை. ஆனால் தான் ராதை அனுராதா ஆனார் அப்படின்ட்டு முரளியில் சொல்லுவார். அனுராதானா மீண்டும் ராதா ஆகிறாங்க. ஸோ சொர்க்கத்தில் ராதை திருமணம் ஆன பிறகுதான் செல்வத்தின் தேவி லக்ஷ்மியாக ஆகிறாங்க. அது அந்த ராஜ பதவியோடைய பேர் இல்லையா? அந்த ராணிக்கு பேர் தான் லக்ஷ்மி, ராஜாவுக்கு பேர் தான் நாராயணன். அது ஒரு வம்சமாக வரும். முதலாம் நாராயணன், இரண்டாம் நாராயணன், இப்படி 8 நாராயணன். அவங்கள கல்யாணம் பண்ணுற 8 லக்ஷ்மி தான் அஷ்டலக்ஷ்மிகள், வெவ்வேறுத்தவங்க. ஆனால் பக்தியில் ஒரு லக்ஷ்மி தான் 8 பேர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் எல்லாமே இது கூடவே வந்துடுது லக்ஷ்மியோட இல்லையா? ஏன்னா செல்வம் இருந்து ஆரோக்கியம் இல்லைன்னா வேஸ்ட்டு தானே. ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்துடுது. அதனால் இதை புரிய வைக்கிறதுல உங்களுக்கு அளவற்ற போதை இருக்கணும். மம்மா யாருன்னு நீங்கள் புரிய வைக்கணும். அவங்க பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த மகள் சரஸ்வதி. பாரதவாசிகளுக்கு எதுவுமே தெரியறது கிடையாது. எந்த ஞானமும் அவங்கக்கிட்ட கிடையாது. அளவுக்கு அதிகமான குருட்டு நம்பிக்கை தான் இருக்குது. பாரதவாசிகளுக்கு தான் அதிக மூட நம்பிக்கை இருக்குதுன்றார் இல்லையா? இந்து மதத்தில் தான் அதிக மூட நம்பிக்கை இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது உண்மைதான் பாபாவும் சொல்கிறார். ஏன்னா யாரை வழிபடுறோன்றதை பற்றி அவங்க கண்டுக்கலை. தெரியவே தெரிஞ்சிக்கவும் விரும்பலை. நீங்கள் சொன்னாலும் பாருங்களேன், தெரிஞ்சிக்க விரும்பலை. நாம் தான் முருகன், நீ முருகனான்னு. சரி, அப்போ யார் முருகன்? அதெல்லாம் கிடையாது. ஆனால் நீ முருகனா எப்படி கேட்பாங்க. மற்றபடி கிறிஸ்தவர்களுக்கு இயேசு யாருன்னு தெரியும். ஆனால் இவங்களுக்கு தான் யார் பிள்ளையார், யார் முருகன் எதுவுமே தெரியாது. சீக்கியர்களுக்கு கூட
குருநானக்கை பற்றி தெரியும். அவர் தான் நம்ம தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சவர்னு தெரியும். அவங்க தர்மத்தின் ஸ்தாபகர்களை அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பாரதவாசி இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை செஞ்சாங்கன்னே தெரியல. ஸோ அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி ஜென்ரல் வீடியோ கூட போடுறோம். அது அவசியம் பாருங்கள். மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையோடு தான் பக்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏன் குருட்டு நம்பிக்கைன்னு சொல்கிறாருன்னா, யாரை பக்தி பண்ணுறாங்களோ பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுடைய தொழிலே அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அது இல்லாமல் கல்பத்துடைய ஆயுளையும் ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க. ஒவ்வொரு யுகத்தின் ஆயுளையும் ரொம்ப லட்சக்கணக்கான வருடம் சொல்லிட்டாங்க. ஸோ எதுவுமே அவங்களுக்கு புரியல. இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்களும் பிறகு தான் வராங்க. தேவதைகள் கண்டிப்பாக இஸ்லாம் புத்த தர்மத்துக்கெல்லாம் முன்னாடி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருந்திருப்பாங்க. மற்ற அனைத்து தர்மங்களும் இந்த 5000 வருட கல்பத்தின் பாதியை எடுக்குது அப்படின்னா, அந்த ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் ஒரு பாதியை எடுக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எல்லா தர்மமும் சேர்ந்து அடுத்த அரைக்கல்பம் வருது. ஆனால் ஒரே ஒரு தர்மம் மட்டும் முழு அரைக்கல்பம் இருக்குது. அதை நினச்சி பார்த்தல இல்லையா? 2 தர்மம் வந்தாலே அங்கே நிம்மதி இருக்காது. ஸோ இத்தனை தர்மங்கள் வருது, அங்கே ஒரே தர்மம் தான் இருக்கும். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஒரே மதமாக உருவாக்கணும்னு தான் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முடியல. அதனாலே அடிச்சிக்கிறாங்க, ஒருத்தரை அழிச்சிக்கிறாங்க. ஆனால் பாபா உருவாக்குறார் ஒரே ஒரு தர்மத்தை சொர்க்கத்தில். அதனால தான் அது சொர்க்கமாகவே இருக்குது. இல்லைன்னா அதுவும் நரகமாக மாறிடும். ஸோ அதை நம்ம காட்டணுன்றார் இல்லையா? அரைக்கல்பம் இந்த ஒரு தர்மத்துக்கு மட்டும் இருக்குதுன்னு காட்டுங்க. அதே நேரத்தில் துல்லியமாக நீங்கள் சொல்லணும். லட்சக்கணக்கான வருடம் இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. 2500 வருஷம்தான் சொர்க்கம், 2500 வருஷம் நரகம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஜெகதம்பா கோயிலில் போய் கேளுங்க. இவங்க ஞானத்தின் தேவி நான் ஒத்துக்கிறேன், இவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது யார் அப்படின்னு கேளுங்க. ஸ்ரீகிருஷ்ணர் ஜெகதம்பாவுக்கு ஞானம் கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஞானத்தை நல்ல பயிற்சி செஞ்சு பார்க்குறவங்க, சிந்தனை செய்கிறவங்களால் மட்டும்தான் இதை புரிய வைக்க முடியும். சிலருக்கு ரொம்ப தேக உணர்வு இருக்குது. ஸோ ஒருத்தருடைய நண்பரையோ அல்லது உறவினரையோ நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், நீ மற்றவர்களை நினைவு செய்தால் கண்டிப்பாக என்னை நினைக்க நீ மறந்துடுவ. நீங்கள் பாட்டு கூட பாடுறீங்க, அனைவரிலிருந்தும் நாங்கள் புத்தியை விலக்கி உங்கள் ஒருவரோடு மட்டும் புத்தியை இணைப்போம்னு நீங்கள் பாடுறீங்க. இவ்வளோ நாளாக பாடினீங்க பக்தியில். அந்த ஒருவர் இப்போ உங்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பாபா, நான் உன்னுடையவராகி உன் வழியை மட்டுமே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய பேரை கலங்கப்படுத்தக்கூடிய எந்த காரியமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய குழந்தைங்க பாபா பேரை கெடுக்கிற மாதிரி காரியம்தான் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காத வரைக்கும் அப்பாவுக்கு நிந்தனை மேலே நிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது பாபா சொன்னதை மீறி செய்யக்கூடாதுன்ற காரியத்தெல்லாம் செய்கிறது. அதுதான் பாபாவுக்கு நிந்தனை, அவமானம். ஸோ பாபாவுடைய பேர் மகிமை பாடப்படுது. ஓ கடவுளே, உங்களுடைய தெய்வீக காரியங்கள் நினைவு செய்யப்படுது. ஆனாலும் குழந்தைகளாகிய நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் வேறு யாருக்குமே இது புரியல. பாபா சொல்கிற, குழந்தைகளே, சுயநலமற்ற சேவையை நான் தான் செய்கிறேன். என்னை நிந்தனை செய்பவர்களையும் நான் முன்னேற்றுறேன். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, முன்னேற்றவும் செய்கிறேன். அதுதான் பரோபகாரம் இல்லையா? நமக்கு அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிறது. ஆக்சுவலாக பாரதத்தில் தான் அவ்வளோ குருட்டு நம்பிக்கை. கடவுளை அதிகமாக நிந்தனை பண்ணது பாரதம் தான். அந்த பாரதத்தை தான் நான் மீண்டும் தங்கக்குருவியாக மாற்றுறேன். இதுதான் கருணை கடல்னு சொல்கிறது. ஸோ உங்களை முன்னேற்றுவதில் நம்பர் 1 நானே. ஆனாலும் மனிதர்கள் என்னை எங்கும் நிறைந்தவர்னு சொல்லி எவ்வளவு நிந்தனை பண்ணிட்டாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு நான் இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். ஆனால் இந்த ஞானத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்க
கொடுக்கறதுக்கு எத்தனை தடைகளை இந்த அசுர சம்பிரதாயம் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இந்த ஈஸ்வரிய ருத்ரஞான யஜ்யத்தில் எவ்வளவு தடைகளை இந்த அசுர சம்பிரதாயம் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இதை தான் புராண கதையில் அரக்கர்கள் யாகத்தை அணைப்பாங்க. என்னென்னமோ எலும்புக்கூடு, ரத்தம், சாணி இதெல்லாம் போட்டு அணைப்பாங்க. பாபா புரிய வைக்கிறார், இங்கே எல்லா விதமான குப்பைகளும் விழுது. எதனால் விழுது அப்படின்னா, எந்த குழந்தைங்க இந்த ஞானத்தை சரியாக புரிஞ்சிக்க முடியலையோ அவங்க மூலமாக தான் குப்பைகள் இறைக்கப்படுது இல்லையா. பாபா பேரை கெடுக்கிற மாதிரி பல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒருத்தர் போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஞானம் புரியாது. அவங்க எல்லாருக்கிட்டையும், அவங்க ஆஃபீஸில் ஒருத்தர் பிரம்மகுமாரி சென்டருக்கு போகிறாங்க, அங்கேயா போகிறீங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் ஈஷா யோகா போங்க, வேதாத்ரி மகரிஷி போங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மட்டும் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? இந்த ஞானம் அவங்களுக்கு புரியல. அல்லது போயிட்டு வந்தவங்களே கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க புரிஞ்சிக்காமல். அப்போ என்னுடைய பேரை கலங்கப்படுத்துகிறாங்க. சில குழந்தைங்க நல்ல சேவை செய்கிறீங்க, மற்றவர்கள் சேவை செய்யாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அவசேவை டிஸ்சர்வீஸும் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஒரு பக்கம் சொர்க்கத்தை கட்டுற வேலை நடக்குது, இன்னொரு பக்கம் அதை இடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஞானம் தெரியல, புரியலை. ஒரே நேரத்தில் நம்ம சொர்க்கத்தை கட்டிகிட்டு இருக்கிறோம், அவங்க இடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா, இப்போ சமீபமாக ராமாயணத்தை ஒரு படம் எடுத்தாங்களே ஆதிபுருஷ், அதில் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டையை எதிரி இடிச்சிட்டு இருப்பான், அதை சுக்ரீவன் தாங்கி பிடிப்பார் இல்லையா. வாலி இடிப்பான், சுக்ரீவன் தாங்கி பிடிப்பான். ஸோ அதுதான் சொல்கிறார் இல்லையா. பாபா குழந்தைகளே சிலர் அதை இடிக்கிற வேலையை பார்க்குறாங்க, ஒரு சிலர் அதை தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை செய்யப்படுது. யார் இதை சரியாக புரிஞ்சிக்கலையோ அவங்களுக்கு அழகாக புரிய வைங்க. ஏன்னா அவங்க மேலேயும் நாம் கருணை காட்டணும். அவங்களாம் தேர மாட்டாங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது. புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதிர்ஷ்டம் இருந்தால் புரிஞ்சுக்குவாங்க, நாடகத்தில் இருந்தால் புரிஞ்சுக்குவாங்கலாம் அடுத்தது, அது ஓகே தான். ஆனால் புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய வேலை. முன்னாடியே பார்த்துட்டு இவங்களும் புரிய மாட்டாங்கப்பா, இவங்க இந்த மதத்துக்காரங்களும் புரிய மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பாபாவுடையவராக ஆகியும் ஒருவர் ஆஸ்தி அடையலை அப்படின்னா அவர் எதுக்கு பயன்படுவார்? நீங்கள் பாபாவை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா முழு முயற்சி பண்ணி இந்த ஸ்ரீமத் படி நடந்து ஆஸ்தியை அடையணும். அதற்கான முழு முயற்சி பண்ணணும். ஸோ பாபாவுடையவர் ஆகிறதே ஆஸ்தி அடையிறதுக்கு தான். ஸோ அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணி ஸ்ரீமத்தை கொஞ்சம் கூட மீறாமல் முழு ஆஸ்தியை அடையுங்க. பாபா பேரை கெடுக்கிற மாதிரி எந்த காரியமும் பண்ணக்கூடாது. ஸ்ரீமத்துக்கு புறம்பான எந்த காரியமும் பண்ணக்கூடாது. பாபாவுக்கு நல்லாவே தெரியும், காமமும் கோபமும் தான் குழந்தைங்களுடைய ஆஸ்தி அழிக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரிகள்ட்டு. ஸோ இந்த 2 எதிரிகள்லேருந்து ரொம்ப ரொம்ப விலகி இருக்கணும் இல்லையா. மற்றதெல்லாம் கூட அப்புறம், காமம் கோபம் தான் மிகப்பெரிய எதிரின்றார். அது உங்களுடைய மூக்கையும் காதையும் பிடிச்சிக்கிட்டே இருக்குது, அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதையும் கடந்து போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஒரு சைட் சென்ட்டு கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். திரும்பி பார்த்தீங்கன்னா தானாக கோபம் வந்துடும், காமம் வந்துடும், விழுந்துடுவீங்க. சிலருடைய பேரு ரூபத்தில் சிக்கிக்கிறாங்க. காமம் சொல்கிறார் இல்லை, லவ், அவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ ஆகுது அப்படி இப்படின்ட்டு விழுந்துட்டு பெணாத்திட்டு இருக்கிறாங்க. பாபா சார், எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இருந்தாலும் பாபா உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது தவறான காரியம், பாவக்காரியம் செய்கிறீங்க அப்படின்னாலே என் பேரை கெடுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பதவி அழிஞ்சிடும். மாயாவும் சக்திசாலியான குழந்தைங்களோடு சக்திசாலியாகி சண்டை போடுறான். அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்க, ஆனால் மாயா என்ன பண்ணுது, வேறு எங்கேயோ உங்களுடைய புத்தி அழிச்சிட்டு போயிடுது இல்லையா. பாபாவை நினைக்கணும், பாபா நினச்சிட்டே இந்த காரியம் செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வேறு எதையோ நினச்சிட்டு இருப்பீங்க. சாப்பிடும்போதே அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். சில குழந்தைங்க உண்மையை சொல்ல மாட்டுறாங்க. மாயை எப்படிலாம் அவங்கள துன்புறுத்துதுன்னு சொல்ல மாட்டுறாங்க.
அதனால் பாபா கிட்டேருந்து அட்வைஸும் வாங்கிறது கிடையாது. பாபா சொல்கிறார், இந்த அனாதியான சர்ஜன் கிட்டேருந்து எதையும் நீங்கள் மறைக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அவர்கிட்ட சொல்லலை அப்படின்னா இன்னுமே நீங்கள் அழுக்காகிடுவீங்க. அதனால் என் மனசில் இருக்கிற ரகசியம்தான் அவருக்கு தெரியுமே, ஜானி ஜனன்ஹாராச்சு அவர் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலை, மீறிட்டன்றதை சிவபாபா கிட்டே நீங்கள் சொல்லணும். அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாட்டினாலும் சரி, நீங்கள் சொல்லணும், சிவபாபா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. சொல்கிறவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரா, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் சொல்லணும், சிவபாபா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இப்போ எனக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா இன்னும் அந்த தப்பு செய்வீங்க. அது உங்களுக்கு பழக்கமாகிடும். பிறகு உங்களுடைய பாவச்சுமையை அதிகரிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் தலை மேலே. ஏற்கனவே பல ஜென்மத்து பாவச்சுமை இருக்குது. அதுலேயும் பாபா குழந்தையாகி பாவம் செய்யும்போது 1க்கு 100 மடங்கு தண்டனைன்ற. ஸோ அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி செஞ்ச தவறையே பாபா கிட்ட சொல்லி சாரி கேட்க சொல்கிறார். இப்போ பாபா குழந்தையாகி தவறே செய்யக்கூடாது, அதையும் மீறி தவறு நடந்துச்சுன்னா உடனே பாபா கிட்ட சொல்லி சாரி கேட்டு இனி பண்ண மாட்டேன், அல்லது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி சொல்லுங்கள் பாபா அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு முரளி அல்லது அடுத்த நாள் முரளி அல்லது ஏதோ ஒரு முரளி எடுக்கும்போது பார்த்தா அது வந்துடும். பாபா புரிய வைக்கிறாரு. இப்போ நீங்கள் அலட்சியமாக இருந்து உங்கள் பதவியை கெடுத்துக்கிறீங்களே, அது இதோட முடிய போகிறதில்ல. ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே மாதிரி அழிச்சிடுவீங்க. அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கட்டும் இல்லையா. ஒவ்வொரு கல்பத்திலும் இதே மாதிரி நான் இழந்து நிற்க போகிறேன்றது சாதாரண தண்டனை கிடையாது. அதுதான் கடைசியில் கதறி அழ வைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி காரியத்தை பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் உயர்ந்த பதவியை உருவாக்கலை அப்படின்னா கல்பமாக அதே நிலை தான் உருவாகும். அப்படின்னு அர்த்தம். இப்போ இல்லைன்னா எப்பவும் கிடையாது, இந்த கல்பத்தில் இல்லை, எந்த கல்பத்திலையும் கிடையாது. இதுதான் ஞானம். ஸோ இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இது. ஸோ பாபாவுக்கு தெரியும் ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது முந்தைய கல்பம் மாதிரியே. பாப்தாதாவுக்கு நிறைய விஷயங்களில் பாப்தாதா புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பிரம்மா பாபா மிகவும் பிரியமான குழந்தையாக இருக்கிறார். தாய்மார்களுடைய மகிமை அதிகப்படுத்தணும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க சேவையும் செய்யணும், அவங்கள முன்னாடியும் வைக்கணும். பாபா சகோதரர்களுக்கு புரிய வைக்கிறார் இல்லையா. தாய்மார்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு நீங்களே நினச்சிடக்கூடாது. அவங்கள முன்னுக்கு வைக்கணும். ஏன்னா பிரதர்ஸ் ஒருவேளை புத்திசாலியாகவே இருந்தால் கூட அந்த தாய்மார்கள் சொல்லும்போது காது கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்கள முன்னுக்கு வைங்க அப்படிங்கிறார். அதேமாதிரி கன்னியாக்கள் பேசுனாங்கன்னா இன்னுமே காது கொடுத்து கேட்பாங்க. அந்த எதிர இருக்கிறவங்களுடைய அகங்காரம் உடைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் தாய்மார்களை முன்னுக்கு வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதேமாதிரி சகோதரர்களும் நிறைய சேவை செய்ய முடியும். இந்த படங்களை வச்சு புரிய வைங்க, இதுதான் கடவுள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். பிறகு திருமூர்த்தி படத்தை வச்சு பாருங்கள், இவங்க தான் பிரம்மா விஷ்ணு சங்கர். இப்போ யார் இதில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அப்படின்னு கேளுங்க. இந்த மும்மூர்த்திகளில் யார் உயர்ந்தவர்கள்னு கேளுங்க. உடனே எல்லோரும் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஞானத்தை புரிய வச்சுட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பிரம்மா தான் உயர்ந்தவர், ஏன்னா அவர் மூலமாக தான் நம்ம ஆஸ்தி அடையிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, பிரம்மாவை தான் அப்பா பிரம்ம பாபான்னு சொல்லுவோம். சங்கர் பாபா விஷ்ணு பாபான்னு சொல்கிறது கிடையாது இல்லையா. சங்கர் அப்பானோ விஷ்ணு அப்பானோ சொல்கிறது கிடையாது. நீங்கள் சங்கர் மூலமாகவோ விஷ்ணு மூலமாகவோ ஆஸ்தியம் அடையிறது கிடையாது. ஸோ அதனால தான் பிரம்மாவைத்தான் பிரஜா பிதா பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுது. அவர் மூலமாக நம்ம என்ன ஆஸ்தியை அடையிறோம், சொர்க்கத்தின் ஆஸ்தியை. இந்த பிரம்மா தான் சிவனுடைய குழந்தை. சிவபாபாவோ ஞானத்தின் கடல், சொர்க்கத்தை அந்த ஞானத்தை கொடுத்து ஸ்தாபனை செய்பவர். அதனால் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கான ஞானத்தை தான் நீங்கள் அவர்கிட்ட இருந்து அடையிறீங்க. ஸோ இந்த பாபா கொடுக்குற கட்டளைகள்லாம் ராஜயோகத்திற்கான கட்டளை இல்லையா, ராஜ்யத்தை அடைவதற்கான யோகம். ஸோ பிரம்மா பாபா மூலமாக தான் நமக்கு இந்த ஞானத்தை ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறாரு, தேவதைகள் ஆகிறதுக்காக கொடுக்கிறார். அதே மாதிரி
இந்த மம்மா பிரம்மகுமாரி இல்லையா அவங்க பிறகு செல்வத்தின் தேவதை லக்ஷ்மியாக மாறுறாங்க. இப்போ நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீங்க, பிறகு நீங்கள் தேவதைகளாக மாறிடுவீங்க. நிராகார உலகத்தில் எல்லோரும் ஆத்மாவாக தான் இருப்பாங்க, உடல் இருக்காது. பாபா குழந்தைங்களுக்கு நிறைய புரிய வைக்கிறார். இருந்தாலும் யாரால் இதை புரிஞ்சிக்க முடியுதோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. மனிதர்கள் பாருங்கள், சன்னியாசிகளுக்கும் குருமார்களுக்கும் சிஷ்யர்களாக இருக்கிறாங்க. குருட்டு நம்பிக்கையோடு பார்க்குறவங்களெல்லாம் இவர் தான் எங்கள் குருன்றாங்க இல்லையா. உதாரணத்துக்கு தொப்பியம்மாள் பார்த்தீங்கன்னா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க, அவங்க என்னுடைய குரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறாங்க, நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் இவர் தான் என்னுடைய குருன்னு அவ்வளோ பாவனையாக பேசுவாங்க. சாதான் பாபா சார் குருட்டு நம்பிக்கையோட சன்னியாசிகள் பின்னாடியும் குருமார்கள் பின்னாடியும் சிஷ்யன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு கூட அவங்களுக்கு தெரியறது கிடையாது. குறைஞ்சபட்சம் டீச்சருக்கு தெரியும் நீங்கள் என்ன பதவி அடைவீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த குருமாருக்கு தெரியுமா நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்ட்டு? ஒரு டீச்சர்கிட்ட படித்தா அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், அதை கற்றுக்கிறனால என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். ஆனால் குருமார்கள் பின்னாடி போகிற அந்த சிஷ்யர்களுக்கு ஏதாவது தெரியுமா இவர் மூலமாக நமக்கு என்ன பிராப்தி கிடைக்க போகுது அப்படின்ட்டு? ஸோ அதனால தான் அது குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லப்படுது. உண்மையிலே அவங்க சிஷ்யர்களும் கிடையாது. ஏன்னா அந்த குருமார்கள் ஒன்றும் அவங்கள மாதிரி உங்களை ஆக்கிறது கிடையாது, நீங்களும் அவங்கள மாதிரி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுறது கிடையாது. அப்போ எதை வச்சு நீங்கள் அவருடைய சிஷ்யர்னு சொல்கிறீங்க? அவங்களுக்கு எந்த விதமான லட்சியமும் கிடையாது, எந்த லட்சியமும் அவங்களுக்கு தெரியாது. நல்லது தவறான சகவாசத்திலிருந்து நிரந்தரமாக பாதுகாப்பாக இருங்க. இந்த உண்மையான படிப்பை படியுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த உண்மையான வருமானத்தை சேர்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய ஸ்ரீமத் படித்தான் நான் நடப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்கள். ஸோ இனிமையிலும் இனிமையான அன்பான பாப்தாதாவுக்கு குழந்தைகளாகிய நாம் குட் மார்னிங் மற்றும் நமஸ்தே சொல்கிறோம். சூப்பரான வரதானம். உங்களுடைய புகார்களின் ஃபைலை முடித்து ஃபைன் ஆகக்கூடிய ஐ எம் ஃபைன் சொல்கிறோமே, அந்த ஃபைன் ஆகக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஆத்மாவும் உடலும் எப்போவுமே இணைஞ்சிருந்தால் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய கர்மமும் யோகமும் கூட எப்போவுமே இணைஞ்சே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. கர்மா தனியாகவும் யோகா தனியாகவும் பண்ணாதீங்க, இது கர்ம யோகா இல்லையா. ஸோ கர்மம் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, யோகம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் 2-3 மணி நேரம் உட்கார்ந்து யோகா பண்ணுற யோகியாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையே யோகத்தில் மூழ்கிய வாழ்க்கையாக, யோகி வாழ்க்கையாக இருக்கட்டும். ஸோ உங்களுடைய யோகம் இயல்பானதாக, அதாவது நேச்சுரலாக இருக்கணும். அதே நேரத்தில் கஷ்டப்பட்டு பண்ணுறதில்ல, ஈஸியாக இருக்கணும். பாபாவுடைய நினைவு அப்படியே இருக்கணும் தொடர்ந்து. உங்களுடைய யோகம் கட்டாகுது மறுபடியும் இணைக்கிறேன், கட்டாகுது மறுபடியும் இணைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது துண்டிக்கப்படவே கூடாது, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற. அதனால் எனக்கு யோகா வருது அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அவசியமே இருக்கக்கூடாது. ஏன்னா அது கட்டே ஆகலையே. ஸோ எப்போ அந்த மாதிரி நிரந்தர யோகத்தில் இருக்கிறீங்களோ அப்போ தானாகவே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி நிரம்பியதாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஐ எம் ஃபைன் வித் யோகா இல்லையா, யோகத்தில் நான் பக்காவாக இருக்கிறேன் அப்படிங்கிற உங்களுடைய புகார் ஃபைல்கள் எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா யோகி வாழ்க்கை புகார் சொல்லக்கூடிய வாழ்க்கை கிடையாது, அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை இல்லையா. யோகத்திலே இருந்தாலே அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பி இருக்கிறது உங்களுக்கு அனுபவமாகும். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, எப்படியும் நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறீங்க இல்லையா, ஆனால் அந்த காரியத்தை செய்ய வைக்கிறது பாபா. ஸோ எந்த காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் இதை பாபா செய்ய வச்சுட்டு இருக்கிறார், நான் ஒரு கருவி அப்படிங்கிறது ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும், நீங்கள் நிரந்தர யோகியாக இருப்பீங்க. எவ்வளோ ஈஸியாக தினம் தினம் அந்த யோகத்தை ஈஸியாகிறதுக்கு எவ்வளோ வழிமுறைகளை பாபா சொல்கிறாரு பாருங்கள். லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.